இல்லைங்களா? கதை கேட்கறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? ஆமா, இன்னைக்கு என்ன தலைப்புல நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க? சகோதர அன்பு. ஓகே. ஒரு வீட்ல அம்மா தோசை சுட்டுக்கிட்டு இருந்தாங்க. தோசைன்னா அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்ல? ஆமா. 2 பிள்ளைங்க. ஒரு பிள்ளை சாப்பிட்டுட்டு இருந்தான். அவனுக்கு கோவம் வந்துச்சு பாருங்க. எனக்கு சின்ன தோசை, அண்ணனுக்கு பெரிய தோசை. ம் அப்படின்னு சொல்லி அந்த தட்டை தூக்கி வீசினான். திடீர்னு நீ எப்படிடா சொல்லுவ அப்படின்னு 2 பேருக்கு சண்டை பார்க்கணும். அப்படியே அடி. அதுக்கப்புறம் தோசை பறக்கு, தட்டு பறக்கு, வீடு ஃபுல்லாக ரணகலம் ஆயிட்டு அம்மாவுக்கு அதுக்கப்புறம் தோசை சுடணுங்கிற எண்ணமே போயிட்டு. இதை மாதிரி எத்தனை வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. அன்னைக்கு நைட்டு பார்த்தா அம்மா என்ன செஞ்சாங்கன்னா, வாங்கடா அப்படின்னு சொல்லி 2 பேரையும் கூப்பிட்டாங்க. வீட்டுக்குள்ள உட்கார வச்சாங்க. அவங்களுக்கு ஒரு அழகான கதை சொல்ல போறேன்னு சொன்னாங்க. ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்தை எடுத்து வச்சு அவங்களுக்கு கதை சொன்னாங்க. நீங்களாம் அண்ணன் தம்பி தானே? எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்னா, நீங்கள் 2 பேரையும் நீங்கள் சமமாக நீங்கள் நேசிக்கணும். சமமாக நேசிக்கணும்னு பிரச்சனை தானே அப்படின்னு சொல்லும்போது அம்மா சொன்னாங்க, ஒரு அப்பா இருந்தாங்க, அவங்களுக்கு நிறைய பிள்ளைங்க இருந்தாங்க. அதில் யோசேப்புன்னு ஒரு அண்ணன் இருந்தாங்க. அவங்கள ரொம்ப 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 அந்த அப்பா நேசிச்சாங்க. அப்பா அதிகமாக நேசிக்கிறதுனால இந்த அண்ணன்மாருக்குலாம் பயங்கர கோவம் வந்துட்டு, உடனே ஏதாவது பண்ணணுமேடா அப்படின்னு சொல்லிட்டு யோசேப்பு என்ன பண்ணாங்க, காண விட மாட்டாங்கன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எப்போ வந்தாங்க, டே நீ ஏன்டா வந்த, அப்பா இல்லாத நேரம் பார்த்து திட்டுறது, கோவப்படுறது, எரிச்சல் படுறது இப்படி தான் வந்தோடனே அப்பா அப்படியே பார்த்துட்டே இருந்தாங்க. யோசேப்பு அண்ணன் மேலே அப்பா ரொம்ப அன்பு வச்சுருந்தாங்க. ஒரு நாள் ஆச்சு, இந்த யோசேப்பு அண்ணனை தனியாக ஒரு இடத்துல பார்த்துட்டாங்க. அவங்கள போய் பார்த்து, அண்ணே உங்களை நான் பார்க்கறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிற சமயத்தில் அவங்க அண்ணன்மாருக்கு பயங்கர, டே ஏதாவது பண்ணணும்டா. அவனை அடித்தாங்க, குழியில தூக்கி போட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஆள்கிட்ட வித்துட்டாங்க, இன்னொரு டீம், அந்த டீம்கிட்ட வித்துட்டாங்க. அடிமையாக ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. அந்த இடத்துலையும் இந்த அண்ணன் என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப ரொம்ப உண்மையாக இருந்தாங்க. பாவமான சூழல் வந்துச்சு, அந்த சூழலில் ரொம்ப உண்மையாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ஜெயிலில் தூக்கி போட்டாங்க செய்யாத குற்றத்துக்காக. நமக்கெல்லாம் எப்படி இருக்கும்? ஆமாம், இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் யோசித்து பார்த்துருந்தாங்கன்னா, எங்கள் அண்ணன்மாரு அவங்கள ஏதாவது பண்ணிடணும்டா. இப்போ நம்ம கிளாஸில் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு யாராவது சார்கிட்ட நம்ம பேசிகிட்டு இருக்கோம், திடீர்னு சார் இவன் ரொம்ப சேட்டை பண்ணுறான் சார், இவன் ஏதாவது பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி சார்கிட்ட யாராவது போட்டு கொடுத்துட்டா, சொல்லி கொடுத்துட்டா, நாம் என்ன பண்ணுவோம், அவங்க மேலே டேய் நமக்குன்னு ஒரு காலம் வருண்டா, ஒரு நேரம் வருண்டா, பழிக்கு பழி வாங்கண்டான்னு சொல்லுவோம்ல. அதே மாதிரி இந்த அண்ணன் நினச்சிக்கிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் அந்த அண்ணன் கர்த்தரோடு இருந்தாங்க. யாரு? யோசேப்பு அண்ணன் கர்த்தரோடு இருந்தாங்க. நிறைய நேரங்களில் நாம் கடவுளுக்கு பயந்து வாழ்கிறோம் பார்த்தீங்களா, இது ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பார் அப்படின்னு. எத்தனை பேர் அப்படி இருக்கீங்களா? இருக்கணும். அந்த யோசேப்பு அண்ணன் எப்பவும் எதுவும் யாரும் இல்லையா தப்பு பண்ணலாமே அப்படிலாம் நினைக்கல. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு பயந்து நடந்தாங்க. அடிமையாகிற சூழ்நிலையிலும், விற்கப்படுற சூழ்நிலையிலும், அதுக்கப்புறம் அரண்மனையிலையும் ஜெயிலையும் எல்லா சூழ்நிலையும் உண்மையாக இருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் வந்துச்சு, இந்த அண்ணன் அந்த தேசத்துக்கு அதிபதியாக உயர்த்தப்பட்டாங்க. நல்ல ஒரு பொசிஷன், அப்படிதானே? நல்ல ஒரு லீடர் ஆயிட்டாங்க. அவங்க ஆர்டர் போட்டால் மட்டும்தான் எல்லாமே நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலைக்கு ஆண்டவர் அவங்கள உயர்த்திட்டாங்க. அந்த நேரம் பார்த்து பல தேசத்தில் பஞ்சம் வந்துச்சு. யோசேப்புடைய அண்ணன்மாரெலாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் பயங்கரமாக பஞ்சம் ஆயிட்டு. அவங்க அப்பா சொன்னாங்க, எப்பா ஏதாவது பண்ணுங்கப்பா, வழி பண்ணுங்கப்பா, இவங்க ஒரு தேசத்தினுடைய அதிபதி இருக்காரு, அவர்கிட்ட போய் நம்ம ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. யார்கிட்ட? யோசேப்பு அண்ணன்ட்ட. யோசேப்பு அண்ணன் அவங்கள பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு. இப்போ நாம அந்த இடத்துல இருந்தோன்னு என்ன நினைப்போம், வாங்கடா வாங்க, இதுக்கு தாண்டா நான் காத்திருந்தேன், எவ்வளோ காலம் காத்திருந்தேன் தெரியுமா சொல்லுவல்ல. யோசேப்பு அண்ணன் அதெல்லாம் செய்யலை. அவங்கள பார்த்தோன்னே ஃபீல் பண்ணுறாங்க. அவங்கள எப்படியாவது உணர்வுடைய வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. அப்படி யோசித்துட்டே இருந்தாங்க. அவங்க வரும்போது அப்படியே அவங்களுக்கு கண்ணீர் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இந்த யோசேப்பு அண்ணனுக்கு பார்த்தாங்க, மனதுருங்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? இந்த சகோதர அன்பு எப்போ வந்துச்சு தெரியுமா? கர்த்தருக்குள்ள அந்த அண்ணன் இருக்கும்போது தான் இந்த சகோதர அன்பு வரும். சில நேரங்களில் நம்ம சின்ன சின்ன காரியத்துக்கு கோவப்படுறோம், சின்ன சின்ன காரியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனால் அந்த யோசேப்பு அண்ணன் அவ்வளோ பெரிய துரோகம் பண்ண அவங்கள கூட நேசிக்கிற அளவுக்கு காணப்பட்டாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? கர்த்தருடைய அன்பு அந்த அண்ணன் மேலே இருந்துச்சு. கர்த்தரை நம்ம முழுமையாக நம்பினோம்னா
இந்த பூரணமான அன்பு கிடைக்கும். நம்ம வெறுக்கிறவங்களையும் நம்ம பகைக்கிறவங்களையும் நேசிக்கணும், நம்ம சகோதரன் மேலே அன்பு காட்டணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். நமக்கு நம்மளை வெறுக்கிறவங்களையும் நேசிக்கணுங்கிற எண்ணம் நமக்கு வரும். இந்த யோசனை பண்ண சகோதரர்களை டேய் என் பக்கத்தில் வராதீங்கடா போங்கடா அப்படி சொல்லி தள்ளாமல் அவங்களையும் நேசித்து அவங்களுக்கு உணவு கொடுத்து அவங்கள தன்னோடு அணைச்சிக்கிட்டாங்க. இந்த கதையை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, இது உண்மை சம்பவம். இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோம்? நம்ம சகோதரர் மேலே அன்பு வைக்கிறோமா? இந்த உலகத்தில் நம்ம ஒன்றுமே கொண்டு போகிறதில்ல, அன்பு எல்லாத்துக்கும் மேலானது. சகோதரர்களை நேசிங்க, வீட்டில் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்குள்ள அன்பு காட்டுங்க, நிச்சயம் ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பார்.